வணக்கம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிச்சார குருனுடைய பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்லி ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயமானதுனால இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது நிறைய தொலைநோக்கு பார்வையாக இதை பார்க்காம அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்குன்ற பலன்கள் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக சொல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்து பலனுடைய நம்ம சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது நடக்கும். ஏறத்தாழ இந்த மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் வந்து புது வருஷ பரப்பு வரதும், அதுக்கு அடுத்த வந்து சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் உச்சமாகிறதும், புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி படுறதும், ஏப்ரல் 22ஆம் தேதி குரு வந்து திரும்பியும் வந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும், இதுதான் வந்து ஒரு பொதுவான நிகழ்வுகளாக இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறப்போ எப்படி இதுக்கு ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வந்து வேலைகள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய வேலைகளில் வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். இந்த நம்மளோட ராசி பலன்கள் வந்து நல்லா இல்லாததுனால ஒரு வேலையில் பண்ணாமல் நிறுத்திடுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யறதுக்கோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கோ அதை வந்து தயங்காமல் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாத பலன்களும் இல்லை வருட பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் முழு கவனத்துடன் எக்ஸ்ட்ரா ஒரு கேர், அதாவது இன்னும் ஒரு அதில் இன்னும் அதிகமாக சிரத்தையாக இருந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்தில் பேப்பரில் எழுதி பிளான் பண்ணி பண்ணுறப்போ இந்த ஒரு கெட்ட நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கெட்ட நேரங்கள் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாலாம் இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு எப்போவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம், பட் டெமாலிஷ் பண்ணுறதுன்றது ஈஸி. கட்டடத்தை கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ் வரப்போ இழக்கிறப்போ அது ரொம்ப குயிக்காக இழந்து போக நேரிடும். அதனால் இதை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு செயல்படணுன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறதே அதுவாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம்ம ரொம்ப நாட்களாக துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் சொல்லின்றதாலும் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு எதிர்முதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக வந்து நம்ம கோச்சாரத்தை பற்றி நம்ம எது சொன்னாலுமே வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லுது உங்களுடைய பிறந்த தேதி, ஊர், நேரம் கொடுத்தா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு அளவுகோலாக தான் இருக்கும். வந்து ராசி பலன்றது ஒரு அளவுகோல், அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம், உங்களுடைய தசாபுக்திகள்ன்றது ஒரு அளவுகோல். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கோரிலேட் பண்ணி, இல்லை எல்லாத்தையும் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை அதுலேருந்து என்ன நம்மளுக்கு ஒரு வழி தெரிகிறதுன்னு பார்க்குறது தான் நல்லது. அப்படி பார்க்குறப்போ துலா ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கிரகங்கள் வந்து நிறைய நன்மையான ஒரு காலகட்டங்களில் இருந்து வந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம்ன்றது வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப வெற்றிகரமான போக்கு இருந்தாலும் நிறைய விஷயங்களில் வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிறைய வித்தியாசமான மாதமாக இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளும் சாதகமாக இருந்த குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போனதாக நினைக்கிது. அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு அதிச்சாரத்துலேருந்து ஒரு குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3இல் இருக்கிற சனியும் கேத்துவோடு சேர்கிற ஒரு காலகட்டம்னு பார்த்திங்கன்னா நிறைய துலா ராசிக்காரங்களுக்கு வந்து 2லேருந்து 3க்கு போன முயற்சி அந்த 22ஆம் தேதி மட்டும் குரு பயிற்சின்றது நிறைய விஷயங்களில் வந்து அவங்க சுயமுயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடம் வலுப்பெறப்போ உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வலுப்பெற்றால் எல்லாருமே சுயமுயற்சியில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் வந்து பொருளாதார வருமானம் எப்போ வரும், லாபம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாக உழைக்கிற ஒரு விஷயம் வந்து மாத கடைசியில் வந்து எல்லா விதமாகவும் நன்மையாக வரக்கூடிய ஒரு காலமாக துலா ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த கோச்சாரத்தில்
குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால துளாராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய சோதனையோ இல்லை சங்கடங்களோ வர வாய்ப்பு இல்லை. இரண்டாவது வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை இந்த குரு பார்த்துன்னு இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டங்களில் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய தந்தைக்கும் அவங்களுடைய பித்திருக்களுக்கும் நிறைய வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு நன்மை செய்கிறதோ அவங்களால இவங்களுக்கு நன்மை நடக்கிறதோ ஒரு சந்தோஷமான போக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குருனுடைய பார்வை பாகிஸ்தானத்தில் விழுறதுனுடைய அர்த்தமாக இருக்கும். இந்த குருவானவர் பார்த்தோம்னா மாத பிற்பகுதியில் பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு 3இல் சனி 6இல் சூரியன் வந்து மாதம் பாதி மட்டும், அதுக்கப்புறம் 7இல் சூரியன் உச்சமாய் குரு பார்வை பெறுற இந்த காலகட்டங்களில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து மிகவும் ஒரு பப்ளிக் லைஃப்னு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பொது வாழ்க்கையில் பொதுமக்களோட சம்பந்தம் இருக்கிற எல்லா துளாராசிக்காரங்க, அது சினிமாவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு மீடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு மிக பிரகாசமாக இந்த ஏப்ரல் மாதம் தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்தில் நிச்சயமாக போகிற இந்த காலகட்டங்களில் எல்லா துளாராசிக்காரங்களும் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அதாவது சொல்லுவாங்க நிறைய நம்ம அதிகமாக வந்து சிந்தனை பண்ணுறப்போ நம்மளுடைய உடல் ரீதியான வேலை அதிகமாக இருக்கிறப்போ நம்மளை பாதிக்கப்படுறது மூளை இல்லைன்னா நம்ம மனசு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தனமோ இல்லை ஒரு சோர்வான போக்கை வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி மட்டும் வேலை பலுவினால் அப்பப்போ வந்து ஒரு நாளில் பாதி நாள் இல்லை பாதி நாட்களுக்கு அப்புறம் சாயந்தரமோ ஒரு டயர்ட்னஸ் வரக்கூடிய ஒரு சோர்வு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த முதல் பாதி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சமடைஞ்சு புதனோட 6ஆம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு உடல்நல ரீதியான ஒரு சக்தி வரக்கூடிய ஒரு காலம் வந்து 15ஆம் தேதி கூட அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 3இல் சனி கேத்து குரு இருக்கிறதும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் இருந்துருக்கிற இந்த காலகட்டங்களில் நம்ம மெயினாக வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்துக்கு எதுக்கு சொன்னோன்னா 8இல் செவ்வாய் இருக்கிறது, அப்புறம் வந்து 6ஆம் இடத்துல புதன் நீச்சமாக இருக்கிற ஒரு காலகட்டம் 8இல் செவ்வாய் இருக்கிறது. இது இல்லாமல் 3ஆம் இடத்தில் சனி இருந்து அந்த ராகுவை பார்க்குறது. இந்த ஒரு சூழ்நிலை மட்டும் என்னென்னா நிறைய துளாராசிக்காரங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய வயோதிக பித்ருக்கள், அதாவது அப்பா அம்மாவுக்கு வயசாக இருந்தால் அவங்கள ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருப்பார்கள். இந்த 8இல் செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய வந்து வயிற்று சம்பந்தமான உபாதைகள், எக்ஸஸ் ஹீட் ஆகிறதோ, அவங்கள அறியாமல் அதிகமாக சாப்பிட்டு ஒரு அப்செட் ஆகிறதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். மாத கடைசியில் குரு திரும்பியும் தனஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. 2இல் குருவும் 3இல் சனியும் கேதுவும் 6இல் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, அப்புறம் வந்து 7இல் சூரியன் உச்சமாக இருக்கிறது, 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை குரு பார்க்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மாத பிற்பகுதியில், அதாவது ஒரு 20-22 தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு விண்ட்ஃபால்னு சொல்லுவாங்க. சடனாக வந்து பொருளாதாரத்தில் ஒரு தீவிர முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக எல்லாருக்கும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாத முற்பகுதியில் வந்து ஒரு நிறைய சிரமமும் ஒரு போராட்டமும் இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் மாத பிற்பகுதியில் வந்து ஒரு முன்னேற்றமும் ஒரு பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலமாக எல்லாருக்கும் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட்டில் இல்லை ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஒரு மிகவும் ஒரு சிரமமான ஒரு மாதமாக ஒரு பெரும்பாலான 15-20 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வந்து நிறைய வந்து ட்ராவலு, ஒரு ஹாலிடே போகிறது, இல்லை நிறைய சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உத்தியோகத்தில் போகிறவங்க இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் உடல்நல ரீதியாக ஒரு முதல் பாதியில் வந்து எல்லோரும் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதம் ஃபுல்லாக துளாராசியில் பிறந்தவங்களாம் மிகவும் ஒரு ஜாகிரதையாக அவங்களுடைய அணுகுமுறை வந்து எல்லா படிப்பு விஷயத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை விசா எதிர்பார்க்குறவங்கள எல்லாருக்குமே மாத பிற்பகுதியில் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு
விஷயமாக எடுத்துக்கலாம். என்ன நடந்தாலும் அது நன்மையே நடக்கும். மாத முற்பகுதியில் கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். நிறைய விஷயங்களை துளாராசிக்காரங்களுக்கு புதுசாக தொடங்கின விஷயங்கள்லாம் மாத பிற்பகுதியில் அது வந்து தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா பெரும்பாலும் துளாராசிக்காரங்களில் பிறந்த வந்து வேலையே இல்லாமல் இல்லை ஒரு நிறைய கடன் தொல்லை இந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மாத கடைசியில் ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சி ஒரு வெற்றி முகத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இருந்தாலும் துளாராசியில் பிறந்த வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மாத பிற்பகுதியில் பெரிய வெற்றியும் மாத முற்பகுதியில் ஒரு சிரமமும் இருக்கக்கூடிய விபரீத உடல் ரீதியான சிரமம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்பு வந்துட்டு இருந்தாலும் மாத கடைசியில் வந்து எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பலன் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக நன்மையாகவே நடந்து வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர்களாக இருப்பார். இருந்தாலும் இந்த துளாராசியில் பிறந்த எல்லாருமே தன் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு இந்த மாதத்தை வெற்றியாக அமைச்சிக்கலாம். பொதுவாக நம்ம இந்த கிரக மாற்றங்களுடைய பார்த்தோம்னா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு புதனோ ஒரு குருன்னு எடுத்துட்டா கூட அதனுடைய காரகத்துவங்கள் சனி ஒவ்வொரு காரகத்துவனுடைய பரிணாமங்கள் வந்து மிகவும் பெருசு. அப்படி சொல்கிறப்போ தனி மனிதர்களுக்கு நம்ம அதை சுருக்கி சொல்கிறப்போ தனி மனிதர்களுடைய அணுகுமுறை அவங்க வாழ்க்கை முறை என்றது வந்து உணவு புகழ் வருமானம் இதை சார்ந்து இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் நம்ம அந்த ராசி பலன்ன்றதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய மன ஓட்டம் அவங்களுடைய முன்னேற்றம் எந்த இலக்கை நோக்கி அடையணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையான ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும். தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. தயவு செஞ்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4-5 நாளில் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.